ஆடம்பரம் அப்படின்றது அத்தியாவசியமான பொருள்னா யோசிச்சு வாங்கணும். ஆடம்பரம் அப்படின்னா அதை வந்து ரொம்பவே யோசிக்கணும். அது தேவையா, நமக்கு தேவையில்லையா அப்படின்றது. ஸோ இதையே வந்து நீங்க வாரன் பஃபெட்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெரிய டாப் இன்வெஸ்டர். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்படாத ஒரு பொருளை அழகா இருக்குன்றதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட தேவைப்படுற ஒரு பொருளை நீங்க விற்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அவரோட ஒரு நல்ல கோட் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது எங்கள் அப்பா வந்து அது தெரிஞ்சதா இல்லையான்னு தெரியல, எப்பவுமே சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு எப்பவுமே ஒரு மைண்டில் இருக்கும். இப்போ வரைக்கும் நான் நிறைய என்னோட கஸ்டமர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்றவங்களுக்கும் வந்து அதை வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்பா கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்கள். அதே மாதிரி டைவர்சிஃபை பண்ணணும், எல்லாத்தையும் ஒரே பாக்கெட்டில் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஒரு பணம் கொடுத்து செலவு பண்ணுறது கொடுக்குறாங்கன்னா அதை பிரித்து மேல் பாக்கெட்டில், பேண்ட் பாக்கெட்டில் அந்த மாதிரி பிரித்து வைக்கணும். ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சுனாலும் இன்னொரு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது. அது எனக்கு வந்து பர்சனலாக சின்ன வயசில் ஒரு ட்ராவல் பண்ணும்போது அது உண்மையிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. இது மாதிரி 2 இடத்துல வச்சுருந்தேன்.